வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1861ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. இம்முறை புலனத்தில் என் கண்ணில் பட்டது இருவேறு துருவங்களாக கருதப்படும் படங்கள். அதாவது, ஒரு படத்தில் ஒரு ஆடவன் தன் காதலியை அணைத்து அவளை கட்டி அணைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு படமும், அதற்கு அடுத்த படமாகவே பாரதத்தில் பிறந்த 18 பெரும் சித்தர்களின் படமும், எந்த சித்தர்கள் காதலும் காமமும் தேவையற்ற ஒன்று என்றும் பேரின்பம் அடைந்து இறைவனை அடைவதே நல்வாழ்க்கை என்றும் போதித்தார்களோ, எந்த பெண்ணோடு நாம் கொள்ளும் உறவை பழித்து வெறுத்த சித்தர்களின் படமும் என் கண்ணில் பட்டது. இந்த இரண்டுமே இருவேறு துருவங்களாக இருப்பதால் இதை இரண்டையும் இணைத்து ஒரு கவிதை படைத்திருக்கிறேன். அதற்கு தகுந்த பாட்டையும் இணைத்திருக்கிறேன். இந்த பாடல் ஆகாய கங்கை என்று தொடங்குகிறது. ஆகாய கங்கை என்பது இந்தியாவில் கொல்லிமலையில் இருக்கிறது. ஆகாய கங்கை எனும் அருவி. ஆகவே அந்த பாட்டையும் இதோடு இணைத்திருக்கிறேன். நீங்கள் இதையும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி தாளம் தொட்டு ராகம் தொட்டு காலை வேளை பாடும் பூபாளம் கவிதையின் தலைப்பு மீகம் மிக உடையது ஆகாய கங்கையது. ஆகாயம் இருந்து கங்கை ஒன்றிறங்கிடுமோ, மீகம் இதுவென்றே கண்டோர் மனமும் கிறங்கிடுமோ. யுகாந்திரமாய் சித்தர் பலர் அவதரித்தார், மானுடர்க்கு வாழ்க்கை பாடம் அவர் உரைத்தார். போகர் உரைத்தாலும் கொல்லிச் சித்தர் பட்டினத்தார் வெறுத்தாலும், யோகம் பேரின்பம் அடைவதொன்றே என பெண்ணை எள்ளி மறுத்தாலும், வாகாய் பற்பல சித்தர் போதித்தார், பெண்மேல் மோகம் வேண்டாமென்றார். ஆகாயம் உலவிடும் மதிக்கிணையாய் ஆனாலும், மானிடர் ஆராதித்து பெண்ணை தொழுதுழன்றார். மோகித்துத் திரிந்தார் இளைஞரெல்லாம் மன ஆசை நிறையாமல், மோகினியொக்கும் பெண் காதலும் காமமும் எள்மூக்கின் அளவினிலும் குறையாமல். மோகித்துத் திரிந்தார் இளைஞரெல்லாம் மன ஆசை நிறையாமல், மோகினியொக்கும் பெண் காதலும் காமமும் எள்மூக்கின் அளவினிலும் குறையாமல். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். முன்னே நீ என்னாளில் அரங்கேறுமோ?
பனிச்சாறு தளிரான என் மேனி தாங்காது உன் மோகம். லா 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 லா. La 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 la.